நியான் வுட் காட்டுல ஏகப்பட்ட பூக்களும் செடிகளும் இருக்கு. இந்த காட்டுல தங்கி இருக்கிற ஒவ்வொரு உயிரினமும் தன்னோட இறைய தேடி காலையில கிளம்புது. சரி, இன்னைக்கு என்னென்ன எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னு பார்க்கலாம். நம்மளோட நியானுக்காக. கொடி கொடி, உனக்கு எவ்வளவு தண்ணி வேணும்னாலும் கொடி. எனக்கு தண்ணி எதுவும் வேண்டாம் சார், நான் உங்களை தண்ணி குடிக்க சொல்லல சார், இங்க இருக்கிற பூச்செடி கிட்ட சொன்னேன். நீ பேசுறது அதுக்கு புரியுமா என்ன? இதுக்கும் உயிர் இருக்கு சார், கண்டிப்பா இதாலயே புரிஞ்சுக்க முடியும். இது உங்க கேட் சேனல். நான் உங்களுக்கு ஒரு சுட சுட செய்தியை கொண்டு வந்திருக்கேன். யார பத்தி தெரியுமா? நம்ம மாஸ் போட்ட நியாண்டர் பத்தி. இவர்தான் நம்ம அல்டிமேட் ஹீரோ. சார், அங்க பாருங்க, நாம தான் போறோம். நான் அவனை சும்மா விட போறது இல்ல. இப்ப நான் உங்களுக்கு காட்டுறது உலகத்திலே ரொம்ப அபூர்வமான மஷ்ரூம். மக்களே, இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நீங்க யாரும் பார்த்திருக்கவே மாட்டீங்க. இது ரொம்ப அபூர்வமானது. சாப்பிட்டு ஆரோக்கியமா இருக்கலாம். இதுல உங்களுக்கு ஆரோக்கியம் மட்டும் இல்ல, சக்தியும் கிடைக்கும். இப்ப இவன் சொன்ன விஷயம் உண்மைன்னா நாம நேரா போய் அந்த மஷ்ரூமை வாங்கிட்டு வந்து சாப்பிட்டா என்ன? நான் என்னோட சக்தியை ஜாஸ்தி பண்ணிக்கலாம்ல. அது மட்டும் இல்ல நண்பர்களே, முக்கியமான விஷயம், இந்த மஷ்ரூம் அடர்ந்த காட்டுக்குள்ள மட்டும்தான் வாழறோம். சரிவா, நாம காட்டுக்கு போலாம். அது மட்டும் இல்ல மக்களே, காட்டுக்குள்ள பேய்களும் இதுக்கு பாதுகாப்பா அடச்சி, நீ வாய மூடு. எனக்கு எந்த பூதத்தை பத்தி கவலையும் இல்ல, பயமும் இல்ல. நீங்க போயிட்டே இருங்க சார், நான் உங்க பின்னாடியே வந்துட்டு இருக்கேன். அங்க பின்னாடி பின்னாடி பின்னாடி. இந்த காட்டுல இருந்து தான் நீ அந்த அருமையான மஷ்ரூம் எடுத்துட்டு வரியா? ஆமா ஆமா, இதுதான் அந்த காடு. இந்த மாதிரி வித்தியாசமான காட்டை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. சீக்கிரமா அந்த மஷ்ரூமை தேடி கண்டுபிடி, நம்ம வீட்டுக்கு கிளம்பிடலாம். ஓகே, ஆனா மஷ்ரூம் கிடைக்கணும்ல. என் ஃப்ரெண்ட் போல யாரு மச்சான், அவன் என் ஃப்ரெண்ட் எல்லாம் மாத்தி வச்சான். இங்க 2 வழி இருக்கு, எப்படி நம்ம போறது? எனக்கு என்னமோ நாம இந்த பாதையில போகிறது நல்லதுன்னு படுது. நான் என்ன சொல்லணும்னா, நம்ம அந்த பக்கம் இல்ல இந்த பக்கமா போகலாம். ஒருவேளை நம்ம போற வழியில நம்ம எதிர்பார்த்த அந்த மஷ்ரூம் கிடைச்சதுன்னா, நம்ம அந்த பக்கமா போய் பூதத்துக்கிட்ட மாட்டிக்கிட்டோம்னா. நீங்க புஸ்தகத்துல படிக்கலன்னு நினைக்கிறேன். சயின்ஸ்ல இது வரைக்கும் பூதங்கிற விஷயமே இல்ல. அப்பனா நம்ம தைரியமா போலாம். வாங்க, என் பின்னாடியே வாங்க. எனக்கு என்னமோ நம்ம தேடி வந்த மஷ்ரூம் இங்க கிடைக்கும்னு தோணல. என்னோட 7ஆம் அறிவை வச்சு பார்த்தா காட்டுக்குள்ள இந்த பகுதியில நிறைய மஷ்ரூம்ஸ் இருக்கணுமே. எனக்கு கேட்டனா எனக்கு இங்க எதுவும் சரியா படல. இங்க இருந்த மரம் தள்ளி போனதை நீயும் பாத்தியா? அப்ப நிஜமாவே அந்த மரம் அசைஞ்சிச்சா? ஆமா, கண்டிப்பா அது நகர்ந்து போச்சு. நான் அதை ஃபீல் பண்ண, அது தப்பா இருக்க வாய்ப்பே இல்ல. அட, எனக்கு என்னமோ இங்க பூதம் இருக்கிற மாதிரிலாம் தோணவே இல்ல. அந்த பூதம் இந்த காட்டையே தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கணும்னு ஆசைப்படுது போல இருக்கு. அந்த பூதம் ஒரு தடவை என் கையில மாட்டிச்சு. என்ன பண்ணுவேன்? நீ எவ்வளவு தைரியம் இருந்தா என்னைய அடிப்ப? எதுக்காக நீ இப்ப என் தலையில அடிச்சேன்னு உடனடியா சொல்லு. நானா? அட கடவுளே, இத கேட்கறதுக்கு முன்னாடியே என் உயிர் ஏன் போகல? அப்ப யார் அடிச்சது? யாரா? மறுபடியும் எவனா ஒருத்தன் தலையில அடிக்கிறானே, யாரா அவன்? உன்னை என்ன பண்றேன்னு பாரு. பேசாம நம்ம திரும்ப வீட்டுக்கே போயிடலாம் போல இருக்கு. என்ன பேசுற நீ? நாம மஷ்ரூம்ஸ்க்காக தேடி வந்தோம். அத கண்டுபிடிக்காம திரும்பி போனா நல்லா இருக்குமா? ஒருவேளை நாம கண்டுபிடிச்சிட்டோம்னா சயின்ஸ்க்கே ஒரு பெரிய இன்வெஸ்டிகேஷனா இருக்கும். ஒருவேளை அந்த பூதம் வந்துருச்சு அப்படின்னா, இங்க இருந்து போயிடுங்க, சீக்கிரம் போயிடுங்க. இனிமே வாழ்க்கை பூரா அவங்க மஷ்ரூம் எடுக்கிறதுக்கு காட்டுக்கு வரவே மாட்டாங்க. என் கையெல்லாம் வலிக்குது சார். பேசாம நம்ம திரும்ப வீட்டுக்கே போயிடலாம் சார். கிச்சி, எனக்கும் அதுதான் சரின்னு தோணுதே. அட, இது நம்ம கிங்கோ. நீயா? ஒரு நிமிஷம் நான் பயந்தே போயிட்டேன் தெரியுமா? உங்களை பார்த்தா எங்களை மாதிரியே காட்டுக்குள்ள மஷ்ரூம் தேடி வந்த மாதிரி தோணுதே. அப்போ நீங்களும் இந்த காட்டுக்குள்ள அதுக்காக தான் வந்திருக்கீங்களா? இன்னைக்கு அந்த மஷ்ரூமை தேடிதான் எல்லாருமே வந்திருக்கோம். எங்களுக்கு அது கிடைச்சதுன்னா அதை நான் யாருக்குமே தர மாட்டேன். சரி, ஓகே, தர வேண்டாம். நாங்க எப்படியும் திரும்ப வீட்டுக்கு போயிடலாம்னு முடிவு பண்ணிட்டோம். கிங்கோ, நீ இங்க எங்கேயாவது பூதத்தை பாத்திருக்கியா? எதுக்கு திடீர்னு அந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேக்குற? நீங்க ஏதாவது பூதத்தை பாத்தீங்களா? அங்க திரும்பி பார்க்கிறதுக்குள்ள மாயமாயிட்டு இருக்கு. ரொம்ப பயங்கரமான பூதம். அட, நான் தான் சொன்னேன்ல, இந்த காட்டுல பூதமே இல்ல. இப்ப யாரா மறுபடியும் என் மண்டையில அடிக்கதே?
நிஜமாவே இது மறந்தானா இல்ல பூதமானு தெரியலையே. நான் தான் பச்சை பசையில இருக்கிற சாத்தான் மரம். உன்னை அடிச்சது நான் தான். என்ன பண்ண போறேன்? இந்த மரம் வேற பேசுது. ஆனாலும் நான் இதுக்கெல்லாம் பயப்படுற ஆளு இல்ல. ஆனா இந்த வாய்ஸ் நான் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே. நீ ரொம்ப பிரமாதம். நீ தான் சொன்னல உனக்கு யாரு பார்த்தாலும் பயம் இல்ல. அந்த மஷ்ரூமை பறிச்சுட்டு போக நான் ஒண்ணு அனுமதிக்க மாட்டேன். என் மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை நான் நிச்சயமா செய்வேன். இங்க பாரு, உனக்கு உயிர் மேல ஆசை இருந்தா உடனே ஓடி போயிரு, இல்லாட்டி நான் உனக்கு சாப்பிட்டுருவேன். அவ்வளவுதான் சொல்லிக்கிட்டேன். மூஞ்ச பாரு, உனக்கு சிரிப்பா வராதாடா? இதுல சிரிக்கிறதுக்கு என்னடா இருக்கு? இங்க பாரு, தேவையில்லாம என் வழியில குறைக்கிடாது. மரியாதையா இங்க இருந்து ஓடி போயிரு. அதுகிட்ட போகாத. இல்லைன்னா அந்த மரம் நீயால முழுங்கின மாதிரி உன்னையும் முழுங்கிடும். கிங்கோ, அந்த மரம் எங்க சார முழுங்கிருச்சு. ஓடி போயிட்டு முன்னாடியே சொன்ன கேக்கல. இப்ப என் வயிற்றுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கா. ஆமா, ஏதாவது செய்யுங்களே. என்னால எதுவும் பண்ண முடியாது. இவன் வாயை திறக்கிறதுக்கு வேற வழியே இல்ல. நியான் சார், நான் வரேன், இருங்க. நீலகோன் எங்க ஓடுற? அதெல்லாம் அவளால ஓடவே முடியாது. அவளை பத்தி தான் எனக்கு நல்லா தெரியுமே கிங்கோ மேடம். அத கையில கட்டி நீ வச்சிட்டு ரொம்ப உஷாரா தான் இருக்க சாரா கேச்சி. பேசுற மரமே, தயவு செஞ்சு எங்க நியான் சார திருப்பி கொடுத்துரு. என் பேரு கான். நான் எப்பவுமே செடி மரங்க கிட்ட பேசிட்டே இருப்பேன். சார், எனக்கு தெரியும் நான் பேசுறது உங்களுக்கு எதுவுமே புரியாதுன்னு. ஆனா உங்களுக்கு நான் பேசுறது புரியுது இல்ல சார். சார், தயவு செஞ்சு எனக்காக அவரை விட்டுருங்க அந்த சார். லூசு பையனை விட்டு சொல்றியா? நியான் சார். அடடா, வாய் கட்டது வயிற்றுக்கு எட்டலையே. என்ன கொடுமைடாது. காப்பாத்துனதுக்கு ரொம்ப thanks. பரவாயில்ல, இருக்கட்டுப்பா. கோன், நம்ம நியோனை நம்ம எப்படி காப்பாத்துறது? அவரு மரத்து கடையில எங்கேயோ இருக்காரு. ஒருவேளை அவர் வாய மூடிட்டார்னா அப்புறம் அவ்வளவுதான். எந்த வழியுமே தெரியலையே. இப்ப நம்ம உதவி கேட்டு நேண்டறதா கூப்பிட்டாகணும். வேற வழியே இல்ல. வேண்டாம், அப்படி செய்யாதீங்க. நியான் சாருக்கு அது கொஞ்சம் கூட பிடிக்காது. சரி, அப்ப நீயே சொல்லு, வேற என்ன பண்றது? நீ ரொம்ப நல்ல மரம் இல்ல. தயவு செஞ்சு வாய மூடு. அப்படின்னா எனக்கு விருப்பம் இல்லாத விஷயம் எல்லாம் செய்ய வேண்டியதா இருக்கும். பரவாயில்லையா? இத பாரு, பாத்துக்கிட்டே இரு. இப்ப உனக்கு தூக்கம் வரும். இப்ப நீ ஆழமான தூக்கத்துக்கு போயிடுவ. இதுதான் சரியான வாய்ப்பு. நியான் சார், சீக்கிரமா காப்பாத்துங்க. எனக்கு கத்துங்க சார். என்னது? எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் நான் உதவி கேட்டு நீ என்ற கூப்பிடவே மாட்டேன். என்ன இது என் கண்ணை மறைச்சிருக்கியே? யாரோ நம்மள உதவிக்காக கூப்பிடுறாங்க போல இருக்கே. யாரோ உதவின்னு கத்துன மாதிரி இருந்தது. நான் உடனே போய் அவங்களுக்கு உதவி பண்ணி ஆகணும். அது யாரா இருந்தாலும் சரி. என்ன இது, மரத்தோட வாயிலிருந்து ஒரு படை கிளம்பி வருது. இந்த வாங்கிக்கோ இந்த நியாண்டரோட பஞ்ச. இது என்ன புது பிரச்சனையா இருக்கு? காட்டை பாதுகாக்கிற மரத்தை யாராவது ஏதாவது பண்ண அவங்க நிலவை இதுதான். காட்டை காப்பாத்துறதா? இந்த போதைன்னு சொல்லப்படுற மாதிரி இருக்கு இல்லையா? அதான் இங்க இருக்க பாதுகாப்பு. காட்டுல இருக்கிற அத்தனை மிருகங்களையும் அதை பாதுகாத்துட்டு இருக்கு. நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன். இந்த விஷயம் எனக்கு தெரியாதே. நீ எப்படி உன் நண்பர்களை காப்பாத்துறியோ அப்படிதான் நான் காடை காப்பாத்துறேன். இன்னும் சொல்ல போனா நான் தான் எங்க ஹீரோ. எனக்கு சிரிப்பே வரல. அட, இது மஷ்ரூம் ஆச்சே. ஏய், அங்கேயே நில்லு. நான் உன்னை விட மாட்டேன். சொன்னா கேளு. நின்னுரு. கோன், உன்னோட லியானுக்கு
சாப்பாடு தவிர வேற எதுவும் தோணாது போல இருக்கே. எங்க போற நீ? ஏய், நில்லு, சொன்னா கேளு. என்னைக்கும் போல நியான் இன்னைக்கும் வசமா மாட்டிக்கிட்டு முழிச்சார். இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. நாங்க அடுத்து கொண்டு வர்றது இன்னும் ரொம்ப அருமையான, சுவையான, பிரமாதமான கதைகள்.